விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. 234 தொகுதியிலையும் தன்னுடைய வேட்பாளர்களை விஜய் அறிவிக்க இருக்கிறாரு. அதுலயும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இப்பவே சொல்றாங்க. அதுலயும் சென்னையில இருக்க முக்கியமான தொகுதிகள்ல யார் யார் போட்டியிட போறாங்க, அதுவும் விஜய் எங்க போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. தாவேக என்டிஏ கூட்டணியில தான் போவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா சிபிஐ கேஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் விஜய்க்கு வந்துகிட்டே இருந்ததுனால அவருக்கு வேற வழியே கிடையாது, அதிமுகவுடைய தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியில தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நேரத்துல அப்படிப்பட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் எல்லா தரப்புல இருந்துமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலுமே ஊடகங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. தாவேகா என்டிஏ கூட்டணியில இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் குறிப்பா திமுக ஆதரவு ஊடகங்கள், ஆதரவு செய்தியாளர்கள்லாம் பல பேர் இதை பத்தின ஒரு தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது, விஜயை வச்சுதான் அவங்க வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா விஜயால திமுகவுக்கு வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும்னு சொல்லப்படுது. அதனால அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயை பொறுத்தளவுல அவங்க வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சொன்னதுனால அவங்களுக்கு வேற வழி கிடையாது, பாஜக கூட்டணியில அவங்க போறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய். இதனால அதிமுகவோட கூட்டணிக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு இடையில தாவேகா என்டிஏ கூட்டணி இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுல வந்து உடன்பாடு எட்டப்படாததுனாலதான் இப்போ தனிச்சு களம் காண்றதுக்கு விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா விஜய் 80 தொகுதி வரை கேட்டாரு. அது இல்லாம துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்லாம் தகவல் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமா ஒரு காரணம் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் நேரடியாவே விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க இந்த மாதிரி விட்டு கொடுத்துடக்கூடாது, திமுக அழிக்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில வந்து சேரணும், அதுக்கு என்னுடைய ஆந்திராவில நான் என்ன மாதிரி அனுபவிச்சனோ அதை நீங்க அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினதா தகவல் எல்லாம் ஒரு வாரமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு பவன் கல்யாணே மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை, 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் வந்து விஜயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் விளக்கம் சொல்லியிருந்தாரு. அதனால அந்த சைடு அவர் சொன்னது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டமா விஜய் அதிமுக கூட்டணி வந்து இணைவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எல்லாம் மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருந்த சூழ்நிலையில தான் சிபிஐ விசாரணை டெல்லியில நடந்துச்சு. அந்த சிபிஐ விசாரணைக்கு விஜய் போயிருந்தப்போ 4 மணி நேரம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வெளியில வரும்போது கார்ல ஏறி நின்றுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போற மாதிரி கையசிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வெளில வந்தாரு. அதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு போறப்பெல்லாம் அவர் வந்து வேற ஒரு அவரோட முகம் வந்து ரொம்ப ஒரு வாடி போன மாதிரி ஒரு மாதிரியா தான் போயிருந்தாரு. ஆனா இந்த முறை சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளில வரும்போது ரொம்ப உற்சாகமா இருந்ததை பார்த்துட்டு கூட்டணி இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 40 தொகுதி 50 தொகுதி 60 தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதையுமே தாவேக தரப்புல இருந்து உறுதி செய்யவே இல்லை, அதிமுக தரப்புல இருந்து உறுதி செய்யல, பாஜக தரப்புல இருந்து உறுதி செய்யல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லியிருந்தாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்க நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக தரப்புலையும் நேரடியா செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு, இப்படி எல்லாருமே தாவேக தரப்புலயுமே சொல்லியிருந்தாங்க பேச்சுவார்த்தை நாங்க நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்துல தாவேகா என்டிஏ கூட்டணியில போல அப்படிங்கிறது உறுதியா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டுல தனிச்சு போட்டியிடுறதுக்கு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம வேட்பாளர் பட்டியல் சென்னையில யார் யாரெல்லாம் போட்டியிட போறாங்கன்னு சொல்லி ஒரு சில வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கு. குறிப்பா விஜய் எங்க போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில நிறைய பேர் கருத்து கணிப்புலாம் எடுத்திருந்தாங்க. அங்க வந்து பெரும்பாலான அங்க தொழிலாளர்கள் தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவருக்கு விஜய்க்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் சென்னையில அவர் ஏற்கனவே வேளச்சேரி, வில்லிவாக்கம் அந்த வி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கிற தொகுதிகளை கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இல்ல, நான் அந்த மாதிரிலாம் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ பெரம்பூர் தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுறதா தகவல் வெளியாகி இருக்கிறதுனால அந்த ஏரியாவில இருக்கிற மக்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. சரி, மத்தவங்க எல்லாம் எங்க போட்டிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை டி நகர் தியாகராயர் நகர் தொகுதியில பொதுச் செயலாளர் ஆனந்த் போட்டியிட போறாரு. அவர் ஏற்கனவே பாண்டிச்சேரியில
எம்எல்ஏவா இருந்தவர் ஆனந்த். அதுக்கப்புறம் அவர் அரசியல்ல இருந்து விலகி இருந்தாரு. இப்போ மறுபடியும் தாவேக்கால சென்னை டி நகர் தொகுதியில அவர் எம்எல்ஏவா போட்டியிடுறாரு. அடுத்தது ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிடுறாரு. அவரு சென்னையை தவிர்த்து வேற எங்கேயும் போய் போட்டியிடுற அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, சென்னையில தான் அவர் பிரபலமானவர். வெளியூர்ல அவர் களப்பணி அதிகமா ஆற்றல. அவர் சென்னையில தான் அதிக அளவுல களப்பணியா ஆற்றிருக்காரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆதவ அர்ஜுனா சென்னையில இருக்க வில்லிவாக்கம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆர்கே நகர். சென்னையில இருக்க ஆர்கே நகர் மரிய செல்வம் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி போட்டிடுறாங்க. அடுத்து மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன்கிற ஒரு வெங்கட்ராமன்கிற ஒரு நிர்வாகி போட்டிடுறாங்க. அடுத்தது ஆயிரம் விளக்கு தொகுதியில ஜேசிடி பிரபாகரன் அவங்க போட்டிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 6 பேருடைய வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகிருக்கு. ஆனா முதற்கட்ட லிஸ்ட் அதிகாரப்பூர்வமா எப்ப வெளியாகும் அப்படின்னு தெரியல. விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா இந்த முறை மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தல்ல ஒரு பேசு பொருளா ஏற்கனவே மாறிடுச்சு. இந்த தேர்தலோட முடிவுல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறும் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. 15% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அவங்களுக்கு சொல்றாங்க. இருந்தாலும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு இருக்கு. மக்கள் எங்களுக்கு முழுமையா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாக்களிப்பாங்க. கிட்டத்தட்ட 40% வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கானவர் சொல்றாங்க. விஜய் சென்னையில போட்டிடுறாரு அப்படிங்கிறது சென்னையில இருக்கிற மக்களுக்கு வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, சென்னை ஒரு காலத்துல அதிமுக கோட்டையா இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ இது திமுகவோட கோட்டையா இருக்கு. இந்த திமுகவோட கோட்டையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தாவேக்காவோட தலைவர் விஜய் சென்னையில போட்டிடுறாரு. தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சென்னையில போட்டிடுறாரு. வில்லிவாக்க தொகுதியில ஆதவ அர்ஜுனா போட்டிடுறாரு. இப்படி தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேருமே சென்னையில இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளையே தேர்ந்தெடுத்து இங்க போட்டிடுறாங்க. இதன் மூலமா அவங்க நேரடியா நாங்க திமுகவுக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு சொல்லாம இந்த தொகுதி தேர்ந்தெடுத்திருக்கிற இது மூலமாவே வெளியில சொல்லி இருக்கிறாங்க. சென்னையில தாவேகா எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க, எந்தெந்த இடத்துல அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே மக்கள்கிட்ட நடத்தின கருத்து கணிப்புல விஜய்க்கு அங்க பெரம்பூர் தொகுதியில ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சாத்தியமாகுமா இல்லையா அப்படிங்கிறத போக போக அடுத்த வர கருத்து கணிப்புகள் எல்லாம் வரும். அதுல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ விஜய் தனிச்சு போட்டியிட போறாரு. 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டியிட போறாரு. திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே திமுகவை எதிர்த்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில பாஜக இருக்கு, அமமுக இருக்கு, பாமக இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படின்னு நிறைய கட்சிகள் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அவங்க வீழ்த்தணும், அவங்க தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்க இருக்காங்க. அதே குறிக்கோளை தான் தாவேகாவும் வச்சிருக்கிறாங்க. ஆனா தாவேகா தனிச்சு இருக்கிறதுனால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 2ஆக பிரிய போகுது அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அதுவே முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, முதல் முறை வாக்காளர்கள், 2ஆம் முறை வாக்காளர்கள் கண்டிப்பா 80% எபோவ் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலானோர் விஜயோடைய ரசிகர்களா தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி மாற்றத்தை விரும்புறாங்க எல்லாருமே. இந்த திராவிட கட்சிகள் இல்லாம புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறதுனால இப்போதைக்கு நாம் தமிழர் இல்லாம வேற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்ல, விஜய்க்கு தான் ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இளைஞர்கள் பட்டாளம் போயிருக்கு. ஜென்சி இவங்க எல்லாருமே இப்போதைக்கு விஜய்க்கு தான் ஆதரவா இருக்காங்க. இந்த 15% கருத்து கணிப்புல சொல்றதுங்கிறது 15ங்கிறது 30ஆ மாறுமா 40ஆ மாறுமா அப்படிங்கிறது இவங்க விஜய் அவங்களுடைய கட்சிக்காரவங்க நடத்துற அந்த பிரச்சாரத்தோட வலிமையில தான் இருக்கு. இவங்க வெளியில எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல. சென்னை பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர் வெற்றி பெறுவாரா, எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவார் அப்படிங்கிறது உங்களுக்கு கணிப்பு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.